10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கோயில் வந்து கிடச்சிருக்குன்னா எனக்கு அன்றைக்கி சொல்லும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உண்மையில் என்னடா இது இறைவா, நீ கடவுளை ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அது இப்போ போக போக தான் அனுபவத்தில் பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேச வச்சோ ஏதோ விஷயத்தை அந்த தெய்வங்கள் பண்ணும். அதை பற்றி பேச பேச இன்னைக்கு நம்ம அங்காள பரமேஸ்வரி பேசுகிறேன்னா கொடுப்புனெல்லாம் பேச முடியாது. ஒரு சில இறைவனைகளை பற்றி இப்போ முருகப்பெருமானெல்லாம் சாதாரணமாக கொடுப்புனெல்லாம் பேச முடியாது. இது சக்தியினுடைய ஸ்வரூபம். இந்த அம்மா நம்ம 108 பீடங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு இணையான சக்தி நம்ம ஊரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி உண்டு. இப்போ நிறைய பேர் வந்து நாட்டில் போயிட்டு நிறைய சாமி கும்பிட்டு வராங்க, பெண் தெய்வத்தை வழிபட்டு வராங்க. எல்லா சக்தியும் ஒன்று தான். எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவார், கொடுப்பார். அது அங்காள பரமேஸ்வரத்தெல்லாம் சொல்லவே தேவையில்ல. உங்கள் கனவுல வந்து நிற்பாங்க. இங்கே பெரிய அற்புதமான விஷயம் தெரியுமா, அவங்க கனவுல வந்து நிற்கிறது. இது எனக்கு வந்த கனவனை எப்படி என்னால் சொல்ல முடியும்? ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வருமானா நிச்சயமாக வரும். அங்காள பரமேஸ்வரி சரணடைஞ்சிங்கன்னா பெண் சாபத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.